Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 7th chapter matrices and determinantsல exercise 7.1ல 10th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Give your own examples of matrices satisfying the following conditions in each case. மூணு subdivision கொடுத்திருக்காங்க. ஒவ்வொண்ணா பார்ப்போம். Mostly நீங்க examல வந்து இந்த மாதிரி sums வந்து choose பண்ணாதீங்க. ஏனா own examples. ஏனா நீங்க வந்து trial and error basisல பண்ணி போட டைம் இருக்காது உங்களுக்கு. Or else நீங்க என்ன போடுறீங்களோ கிளாஸ்ல என்ன போடுறீங்களோ அது வந்து ஞாபகம் வச்சிட்டு போடிங்கனா ஓகே. ஓகே வேற ஆப்ஷன் இல்லன்னும்போது இந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்க choose பண்ணிக்கோங்க. ஆர் கம்பல்சரி சம்மா இருந்ததுனா choose பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நீங்க வந்து வீட்ல போட்டு பாக்கும்போதே கரெக்ட்டா போட்டு பார்த்துட்டீங்கன்னா அத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சம்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? A and B such that AB is not equal to BA. ஓகேவா? நான் வந்து let A is equal to ஒரு 2/2 மேட்ரிக்ஸே எடுத்துப்போம் நம்ம. அது ஈஸியா இருக்கும் நமக்கு. 1 2 4 5 ன்னு எடுக்கறேன். and B is equal to 3 1 5 2 ஏதோ 3 1 5 2 ரெண்டும் ஈக்குவலா வராது நமக்கு ஏற்கனவே சோ அதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துர்க்கேன் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் and செகண்ட் காலம் பண்ணனும் இல்லையா 1 into 3 3 2 5s are 10 first row second column 1 into 1 1 2 2s are 4 at the second row first column 4 3s are 12 5 5s are 25 after second row second column 4 1s are 4 plus 5 2s are 10 so இதோட வேல்யூ நமக்கு AB is equal to 13 5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 37 14 AB யோட வேல்யூஸ் அடுத்து BA கண்டுபிடிப்போம் BA னா B ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் 3 1 5 2 A எழுதிருங்க 1 2 4 5 okay இப்போ first row first column 3 1s are 3 plus 1 into 4 4 அடுத்தது second column 3 2s are 6 plus 1 into 5 5 அடுத்தது second row first column 5 1s are 5 plus 2 4s are 8 அடுத்தது second column 5 2s are 10 plus 2 5s are 10 இது first equation எழுதிக்கும் நமக்கு solve பண்ணும்போது ஈஸியா இருக்கும் சோ அப்ப BA is equal to 3 plus 4 7 6 plus 5 11 5 plus 8 13 20 இது BA நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா from 1 and 2 from 1 and 2 AB is not equal to BA so நம்ம prove பண்ணிட்டோமா AB is not equal to BA ன்னு prove பண்ணிட்டோம் அடுத்து second subdivision பார்க்கலாம் second subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா A and B such that AB is equal to 0 and BA is equal to 0 but A is not equal to 0 B is not equal to 0 0 மேட்ரிக்ஸா எடுக்க கூடாது அது ஓகேவா A உம் B உம் நம்பர் இருக்க மேட்ரிக்ஸா தான் எடுக்க போறோம் நம்ம 0 மேட்ரிக்ஸா இருக்க கூடாது second subdivisionக்கு நான் let A is equal to A is equal to x minus x minus x x 0வா இருக்க கூடாது வேற எந்த வேரியபிள்ஸ் நம்பர்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம் ஓகேவா here is not equal to 0 இல்லையா அடுத்து B is equal to என்ன எடுக்கறேன்னா 1 ன்னு எடுத்துக்குவோம் 1 1 1
நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எதுவோ அது எடுத்துக்கலாம். இப்போ ஏபி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும்? எக்ஸு மைனஸ் எக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ எக்ஸு மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எக்ஸு மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இங்கே பண்ணும்போது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். அடுத்து பண்ணும்போது மைனஸ் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இது என்ன எல்லாமே 0 ஆகிடும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு 0 0 0 0. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது பிஏ பண்ணுவோமா? பிஏ பண்ணுவோம். ஓகேவா? பண்ணும்போது பி ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா? 1 1 1 1. ஏ எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 into x எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அடுத்தது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது கீழே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது என்னாகும்? 0 0 0 0 0. இது செகண்ட். ஸோ ஃப்ரம் 1 and 2 AB is equal to 0 and BA is equal to 0 தான் கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A and B such that AB is equal to 0 வரணும் and BA is not equal to 0 வரணும். ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன். AB is equal to 0 and BA is not equal to 0 வரணும் இதில். ஸோ அதுக்கு நம்ம இப்போ வந்து மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஸோ நான் என்ன எடுக்கிறேன்? let A is equal to 0 1 0 0. 0 மேட்ரிக்ஸாக இருக்கக்கூடாது. இங்கே நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ A is not equal to 0 தான் வரும் நமக்கு. ஓகே. அடுத்தது B is equal to 1 0 0 0. Let us find out AB. AB கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது 0 ப்ளஸ் 0. அடுத்தது பண்ணும்போது 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுங்கள். 0 ப்ளஸ் 0 தான் வரும். ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு, நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது பிஏ பண்ணுவோம். பிஏ பண்ணும்போது 1 0 0 0. ஏ இங்கே எடுக்கும்போது 0 1 0 0. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது 0 ப்ளஸ் 0. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் கவனிங்க. 1 into 1 into 1 1 ப்ளஸ் 0. அடுத்தது 0 தான் வரும் இங்கே. ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0. அப்போ ஆன்சர் 0 1 0 0. So BA is not equal to 0. So we proved AB is equal to 0 ன்னு proof பண்ணிட்டோம் and BA is not equal to 0 ன்னு proof பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.